நேற்று தமிழக சட்டப்பேரவையில் பேசும்போது அமைச்சர் சிவசங்கரன் கூறும்போது தமிழ்நாடுன்னு பேருந்துகள்ல ஒட்டிட்டா தமிழ்நாடு பள்ளி தமிழ்நாடு மருத்துவமனை எல்லா இடத்துலயும் ஒட்ட வேண்டியது இருக்கும், அது ஒட்ட வேண்டிய தேவையில்லை. இப்ப தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்றுதான் கடந்த காலங்களில் இருக்கிறது. இந்த போக்குவரத்து கழகத்தை தொடங்கிய கலைஞர் அவர்களை தமிழ்நாடு அரசு என்றுதான் பெயர் சூட்டினார். அதனால்தான் நான் ஏற்கனவே கேள்வி நேரத்தின் போது ஒரு கேள்வி எழுப்பி அப்போது அவர் கவனத்தில் கொண்டு வந்து நீங்கள் இதை என் கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள், நிச்சயமாக நீ தமிழ்நாடு என்று இடம்பெறும் என்று அறிவித்த அமைச்சர் அவர்கள் மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு என்பது விடுபட்டிருந்தால் நிச்சயமாக எழுதுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வேல்முருகன் அவர்கள் அந்த முன்வைத்த கருத்து என்பது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அகற்றப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது அந்த பெரிய பேருந்துகளின் முன்புறத்தில் எழுதுகின்ற பொழுது அரசு பேருந்து போக்குவரத்து கழகம், திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகம், கோயம்புத்தூர் போன்ற பெயர்களை எழுதும்போது அந்த பெயர்களை எழுதும்போது தமிழ்நாடு என்று எழுதிவிட்டால் அந்த எந்த கோட்டத்தை சேர்ந்தது என்பது கீழே வந்து விடுகிறது என்கின்ற காரணத்தினால் அந்த நேரத்தில் ஒரு யதார்த்த நடைமுறைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லா பள்ளியிடம் அரசு பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, அரசு மேல்நிலைப் பள்ளி இப்படி இருக்குது, அரசு மருத்துவமனை இப்படி இருக்குது. இந்த இடங்களில் எல்லாத்துலையும் நம்ம பண்ணோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். இது தமிழ்நாடு தான், தமிழ்ல தான் பேர் எழுதிருக்கு. இது ஒரு சிலர் அவர்களுடைய அடையாளத்தை கொண்டு வருவதற்காக செய்கின்ற செயலாக இருக்கிறது. தற்போது மாற்றி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. இது சங்க காலங்களிலும் இலக்கியங்களிலும் பல காலகட்டங்களிலும் தமிழ்நாடு என்கிற பெயர் பல வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது எதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று சட்டம் இயற்றி அதை சட்ட பாதுகாப்பு தந்தார்? நான் இதை குறித்து முதலமைச்சரிடம் முறையிட்டிருக்கிறேன். இனி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் என்றுதான் பெயர் இடப்பட வேண்டும். அப்படி பார்க்க போனா இன்னைக்கு எல்லா திட்டங்களும் இருக்கு பல தலைவர்கள் பெயரால. அந்த பல தலைவர்கள் முதலமைச்சராக அரசு உயர் பதவிகள் இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பெயர்ல அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர் நான் சொன்ன அந்த தார்க்கரியத்தை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளல. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகள் கேரளாவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது, கர்நாடகாவுக்கு போல, நெய்பர் ஸ்டேட்டுக்கு போல ஸ்டேட்டுக்கு போகுது. அங்க அரசு போக்குவரத்து கழகம் எந்த அரசு போக்குவரத்து கழகம் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதுதான் போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இருந்து வந்த மரபு விதி எழுதப்பட்டு இருந்தது. அது மாற்றி அமைப்பு சரியல்ல, அது மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று எழுத வேண்டும் என்று நான் வற்புறுத்தி வருகிறேன். நிச்சயமாக முதலமைச்சரிடம் கொண்டு வந்து அதை வற்புறுத்தி தொடர்ந்து அப்படி இயங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும்.